ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்குற இடம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அடுத்த செகண்டே பாருங்கள், எந்த இடமா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கேருந்தோ வேகமாக தண்ணி வந்தது, எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிடுச்சு. இதில் ஒரு ஆளும் வேகமாக தண்ணியோட வரது தான் நம்ப முடியாத விஷயம். வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அணை போட்டா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையாயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல அடுத்த செகண்ட் இப்படி நடக்கும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? எதிர்பார்க்காத சம்பவம் தான் ஒரு செகண்ட்ல நடந்துடுச்சு. நல்ல வேளை அதுல இருந்தவர் வேகமா நகர்ந்துட்டாரு. இங்க ராத்திரி ஃபுல்லா துணியெல்லாம் காய போட்டுட்டு காலையில வந்து பார்த்தா ஒரு துணியை கூட காணல. ஸ்டாண்டோட சேர்ந்து அதுவே நகர்ந்து அப்படியே ரோட்டுக்கு போயிடுச்சு. கடைசியில ரோட்ல போய் தான் இதை தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கிற காத்துல இப்படியெல்லாம் நகர்ந்து போகுது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் அது பாட்டுக்கு வேகமா நகர ஆரம்பிச்சிருக்கா. அதுவும் ரிவர்ஸ்ல போகுது. ஆனா இந்த காரை இப்படியே விட்டுற முடியுமா? வேகமா போய் பிடிச்சு நிறுத்திட்டாங்க. பதறாம பதட்டப்படாம வேலையில இறங்குனது தான் ஆச்சரியம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம். இங்க கேட்டு முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நின்னுது. எட்டி பார்த்தா யானையை பார்த்ததுக்கு அப்புறம் நிக்க முடியுமா? ஒரேடியா ஓட்டம் எடுத்துட்டாங்க. ஓடுனது ரொம்ப நல்லதா போச்சு. அது ஒரே தட்டுல கேட் எல்லாம் உடைச்சு விட்டுட்டு ரெடியா நிக்குது உள்ள வரதுக்காக. அதுல நின்று வயசான அம்மா ரொம்ப வேகமா உள்ள ஓடிட்டாங்க. ஆனா யானை என்னவோ உள்ள வராம அப்படியே திரும்பி போயிடுச்சு. அது வரைக்கும் நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நிறைய கூண்டு நிறைய புறா. இந்த புறாவெல்லாம் ஒரே நேரத்துல திறந்து விட்டதும் எல்லாம் வேகமா வரதை தான் பாக்குறோம். ஒரே திசையில எல்லாம் பறந்து போறதே பாக்குறதுக்கே நம்ப முடியாத விஷயம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல. இந்த பாதை வழியா ஒரு லாரி போச்சு. அந்த லாரில இருந்து ஒரு டயர் கலண்டு வருது. கலண்டு உருண்டு வந்த வேகத்துல கடைசியில இந்த பாத்திரத்தோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்படின்னா அந்த டயர் எந்த அளவுக்கு வேகமா இருக்கணும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த வீடியோல கடைக்குள்ள திடுத்துப்புன்னு நுழைஞ்ச ஒரு உடும்பை தான் பாக்குறோம். இதுவே ஒரு டைல்ஸ் தர. ஆனா அந்த டைல்ஸ் தரையில கூட நான் வேகமா போவேன் அப்படின்னு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேகமா போயிட்டே இருக்கு. கடைக்குள்ள இருந்தவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. திக்கு தசை தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இவ்வளவு பதட்டப்படாம அமைதியா இருந்திருந்தா உடும்பம் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கும் போல. எல்லாரும் பதறி கத்தி கடைசியில அதையும் பதற வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல லிப்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வர ஒரு டாகை தான் பாக்குறோம். கூட வேற யாருமே இல்ல. இப்ப லிஃப்ட் போறதுக்கு தயாராயிடுச்சு. அது கழுத்துல போட்டிருந்த சங்கிலி நடுவுல மாட்டிக்கிச்சு. இதனால இந்த நாயையும் சேர்த்து இழுக்கிற மாதிரி நிலைமை. கடைசியில அந்த நாய் ரொம்ப லாபகமா தப்பிடுச்சு. நல்ல வேலையா அடுத்த செகண்டே லிஃப்டும் திறந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தன்னாலே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு பைக்கை தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, எப்படி ஒரு பைக்கு தன்னால் இப்படி சுற்றுது அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு ஆள் வரதுக்குள்ள அதுவே வீடு போய் சேர்ந்துரும் போல. இதே மாதிரி தான் பரபரப்பாக எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்கிற ஒரு ரோடை தான் பார்க்குறோம். இந்த ரோட்டில் வந்துட்டு இருந்த ஒரு பெரிய ட்ரக்கு நடு ரோட்டில் இப்படி வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தடுமாறி கீழே விழுந்து இப்படி சுத்த ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலை பக்கத்தில் வேற யாரும் இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். இந்த யானை கிட்ட இருந்து தப்பி மரத்தில் ஏறி உட்காந்துருக்காங்க. யானையும் அதை விட்டு போகிற மாதிரி இல்லை. மரத்துக்கு கீழே காத்து இருக்குது. கீழே இறங்கினா அவ்வளவுதான். மரத்துல ஒரு கிளை இருந்தா கூட உட்காந்துக்கலாம். ஆனா இப்படி நேர் மரத்துல எவ்வளவு நேரம் தான் இப்படி தொங்கிட்டே இருக்க முடியும்? யானை போகுமா போகாதான்னு அதையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் உருட்டி போட்டுருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். உள்ள நுழைஞ்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி இருக்கும் போல. தேட ஒண்ணும் கிடைக்கல. எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இப்பதான் வெளியே போய் நிக்குது. எங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்த ஒரு சிறுத்தை தான். எங்க தெருவில் நடமாடிட்டே இருந்தது. அங்க இருக்கிற ஒரு நாயை பிடிக்கிறதுக்காக பார்த்தது. அந்த நாய் பயந்து காருக்கு அடியில போய் ஒளிஞ்சு கத்த ஆரம்பிச்சது. இந்த நாயோட சத்தத்தை கேட்டு அந்த தெருவுல இருந்து இன்னொரு நாய் வேகமா வந்தது பாருங்க. அப்படி ஒரு வேகம். அது வந்து வேகத்தை பார்த்து சிறுத்தையே அந்த தெருவை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. ஆக மொத்தத்துல எதுக்கும் தைரியம் தான் முக்கியம். தைரியமா இருந்தோம் அப்படின்னா எதுல இருந்தா தப்பிச்சுக்கலாம். இந்த ரெண்டு நாயுமே தப்பி இருக்கு. இதே மாதிரி இங்க ஒரு வித்தியாசமான சம்பவம். ராத்திரி நேரத்துல பைக் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு வித்தியாசமான பெரிய உருவம் ரோட்ல நடந்து வரது தெரிஞ்சது. ரோட்ல தெருவில் இருக்கிற நாய்கள் தான் நடந்து வரும். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான உருவமே அப்படின்னு ஓரக்கண்ணால பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு சிங்கம் அப்படின்னு. மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாது அப்படின்னு அப்படியே பைக்கு கீழே ஒதுங்கிக்கிட்டாரு. நல்ல வேலை பதட்டப்படல பயப்படல. பைக்கு கீழே மறைஞ்சிக்கிட்டதுனால சிங்கமும் அதே நேர் ரோட்ல நடந்துடுச்சு. சிங்கமும் ஒரு சின்ன அசைவு கூட கண்டுபிடிக்கிற விலங்கு தான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதுகிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் நல்லா பசிச்சா மட்டும்தான் இறைய வேட்டையாடுமா. எங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான். ஊருக்குள்ள வந்திருக்கு. புழுதி பறக்க ஓடிட்டு இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற ஒரு தெருநாயை பிடிக்கிறதுக்காக தான் வந்தது. இது ஒரு ஆண் சிங்கம். எல்லாரும் கத்துனதுனால அந்த நாயை அந்த இடத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. ஒரு நிமிஷம் இவரை பார்த்து திரும்பினது என்ன நினைச்சதோ இடத்த காலி பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.